नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के त्रिची में त्रिकोणीय न्यास की तीसरी वार्षिक बैठक अरुण महल त्रिची में आयोजित की गई थी। बेसहारा बुजुर्गों की मदद करना, गरीब और जरूरतमंद बच्चों को शिक्षित करना, वृक्षारोपण आदि की चर्चा की गई। इस अवसर पर प्रबंध समिति के पदाधिकारी और सदस्य उपस्थित थे। छात्रों और कर्मचारियों के लिए उपकरण प्रदान किए गए। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। சிறைகள் அறக்கட்டளை தொடங்கி 3 வருடங்கள் ஆகுது. அதனுடைய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள், அதாவது எங்கெல்லாம் மரம் இல்லையோ பசுமை இல்லையோ அந்த இடங்கள்ல எல்லாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு விதைகளை தூவுறதும் மரங்களை நடுறதும் தான். ஏன்னா நம்மளுடைய இன்னும் 4 தலைமுறை கழித்து பார்த்தோம்னா தண்ணி கிடைக்காது. நிலத்தடி தண்ணீர் இல்லைன்னா சுத்தமான காற்று கிடையாது. அதனால மரம் நடுறது தான் முதல் குறிக்கோள் நம்மளோடது. இரண்டாவதாக வச்சுட்டிங்கன்னா ஆதரவற்றாத குழந்தைகள், தாய் தகப்பன் இல்லாதவங்க, ஆதரவு இல்லாத குழந்தைகள், அவங்களுடைய கல்வி உதவி, அவங்கள நம்ம பேணி பாதுகாக்கிறது முடியாத விஷயம். அதனால் அவங்களுக்கான கல்வி உதவிகளை நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் செய்துட்ருக்கோம். பெரிய அளவில் இல்லைனாலும் முடிந்த அளவுக்கு தோழர்களுடைய உதவியோட செய்துட்ருக்கோம். இதில் முக்கியமான 3வது விஷயம் முதியோர்கள் காப்பகம் ஒன்று நிறுவ போகிறோம். அது முழுக்க அவர்களுக்கு தாய் தகப்பனாக நாமும், நமக்கு தாய் தகப்பனாக அவர்களையும் ஒரு தத்தெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஒரு சிறந்த தோழமை அமைப்பு எனக்கு இருக்குது. அந்த தோழர்கள்லாம் இணைந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். பிறக்கிறோம் இறக்குறோம் அப்படின்றது கிடையாது. அது பிறப்பு நம்ம கையில் இல்லை, இறப்பும் நம்ம கையில் இல்லை. அப்படின்னாலும் இறந்து போக போகிறோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிறக்க போகிறோன்றது தெரியாது. இந்த இறந்து போக போகிறோம் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒன்று இந்த பூமியில் விட்டுட்டு போகணும். அது நம்ம குழந்தைங்களை மட்டும் தான் விட்டு போகணும் அப்படின்றது சுயநலம். நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் 4 விட்டுட்டு போனோம்னா நமக்கு பின்னாடி வர்ற சந்ததிகள் அதனால் பயன்பெறணும். அதுக்காக தான் இந்த மரம் நடுறதுன்றது நிச்சயமாக ஒரு குழந்தைய கூட பரிசு வச்சிடலாம். மரம் இயற்கையும் அந்த விதையும் நினச்சா மட்டும்தான் உயிர் பெற முடியும். அது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விதைகளை தூவிட்டு நம்ம அதுக்கான ஒரு உதவியை பண்ணோம் அப்படின்னு இப்போவும் நாங்கள் எல்லாருக்குமே விதைகள் கொடுக்குறோம். வேப்பம் விதையும் புங்க விதையும் கொடுக்குறோம். அதை எப்படி எடுத்துகிட்டு போய் தூவ சொல்கிறோன்னா யாரும் ஊனி வைக்க வேணாம், அந்த கஷ்டப்படணும்னு நினைப்பாங்க சில பேர். போகிற வழிகளில் எங்கெல்லாம் முடியுதோ அவங்களுக்கு கண்ணில் படுற இடங்களில், இப்போ ஒரு இதில் தொடர் வண்டியில் போகிறீங்க இல்லை பேருந்தில் போகிறீங்கன்னா போகிற வழிகளில் சாலை ஓரங்களில் இல்லை காடுகள் இருக்கும், அங்கே தூவி விட்டு போயிடுங்க. நீங்கள் போடுற 100 விதையில் 2 விதை முளைத்திருந்தால் கூட உங்கள் சந்ததிகளுக்கான அந்த புண்ணியம் கிடைக்கும். அந்த மரங்கள் எங்கோ ஒரு நாளைக்கு ஓங்கி வளர்ந்துருக்கும். அது நீங்கள் தான் போட்டிங்கன்னு கூட தெரியாது. அப்படி ஒரு மரங்கள்னால நிறைய பேர் பயனடைவாங்க. நல்ல காற்று, நல்ல நீர், நிலத்தடி நீர் எல்லாத்தையும் சேமித்து வைக்கும். அதனால் இந்த விதைகளையும் கொடுக்குறோம். இதுதான் இந்த குறிக்கோளுக்காக சிறைகளை கொண்டு போயிட்டுருக்கோம். சேர்ந்திருக்கும் தோழமைகள், அருமையான தோழமைகள் எல்லாருமே இதே சிந்தனையோடய பயணிச்சிட்ருக்கோம். நல்லா போகும். இன்னும் இது 3வது வருடம் தான். இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் ஓட ஆரம்பிப்போம். நல்லா கொண்டு போவோம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இவங்க கூட நாங்கள் கை கோர்ப்போம். டிஎஸ் பூங்குடி, மன்னார்குடி. இவங்க கூட நாங்கள் கை கோர்ப்போம். வாங்க சீரா தோழர், நீங்கள் வாங்க அட வாங்க பாலாஜிட்ட கொடு. இந்த 3ஆம் ஆண்டின் மிக சிறந்த ஒரு நல்ல தகவலாகவும் நல்ல ஒரு முன்னெடுப்பாகவும் எடுத்து சென்று கொண்டிருப்பவர்கள் 2 பேர். ஒருவர் எங்களுடைய அருமை பேரன்பு தோழர் நரியார் கழுகார் என்ற புத்தகத்தை நடத்தியவரும் அகிலா பதிப்பகத்தின் உரிமையாளர் இவங்க தான் கிருஷ்ணமூர்த்தி தோழர் அவர்கள். அவங்க இதற்காக அவங்களுடைய வேலைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு முக்கியமான செய்தியாக, இதுவரை யாருமே பண்ணாத விஷயம், ஒரு முகநூலில் இது மாதிரி ஒரு வெளியீடு எங்கேயுமே இருந்திருக்காது. தோழமைகள்லாம் இணைச்சி முகநூல் நண்பர்களுக்காக ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க, சிறைகள் அறக்கட்டளைக்காக. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தோழர்களை பற்றியும் அவங்களுடைய என்னென்ன தொழில், அவங்கள பற்றின விவரங்கள் எல்லாமே, தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு மீட்டிங்கே போகிறோம், ஒரு சந்திப்புக்கு போகிறோன்னா பக்கத்தில் இருக்கவங்க கூட யாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் முகநூலில் உண்மையான புகைப்படம் கூட கொடுப்பதில்லை. அதனால் இது மாதிரி எல்லாரையும் தெரியப்படுத்தணுன்னு ஒரு புத்தகம் அடித்து இந்த சிறைகள் அறக்கட்டளைக்காக அவங்களுடைய பங்காக எங்களுக்கு ஒரு பெரும் பரிசாக கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இரண்டாவதாக திரு ராஜதுரை தோழர் அவர்கள், இந்த சிறைகளுக்காக நாங்கள் ஒரு சிறு நாடகம் தான் போடலான்னு இருந்தோம். அதை இல்லைம்மா, அது அந்த நிமிடத்தோடு முடிஞ்சு போயிடும், நாடகமாக போட்டோன்னா அந்த நிமிடத்தோட மேடையோடு முடிஞ்சு போய்டும், மறந்துடுவாங்க. அதே அந்த விழிப்புணர்வை நம்ம ஒரு படமாக எடுக்கலாம், குறும்படமாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெரும் பங்கு தான் இதில் இருக்குது. உழைப்புலேருந்து எல்லாமே அவங்களுடைய பெரும் பங்கு இருக்குது. அந்த குறும்படத்தை வெற்றிகரமாக எடுத்து இப்போ சிறைகளுக்காக இன்னும் சற்று நேரத்தில் திரையிட இருக்கிறோம்.
படத்தோட பேர் வந்து அரவணைப்பு, முதியோர்களுக்கு பற்றின ஒரு விழிப்புணர்வு. ஆனால் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் இருக்குது. அவருக்காகவும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறகுகள் சார்பாக. நன்றி. இந்த சிறகுகள் அறக்கட்டளையின் நோக்கம் என்னென்னா, ஏழை எளியவர்களுக்கு உதவுவது, ஆதரவற்ற முதியோர்களுக்கு முதியோர் இல்லம் அமைத்து அவர்களுக்கு சேவை செய்வது, மரம் நடுதல், மிகவும் பின்தங்கிய ஏழை எளிய மக்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குறது, கல்விக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளையும் அவங்க செய்து கொடுக்காங்க. இந்த அறக்கட்டளையின் நிர்வாகி பூங்கொடி அவர்களுக்கு உறுதுணையாக எண்ணற்ற தோழர்கள் உடன் இருக்கிறார்கள். இதை இருப்போம். எங்களால் இயன்றதை அவங்களுக்கு உதவி செய்வோம். அனைவரும் மகிழ்ந்திருக்க வேண்டும், நாங்களும் மகிழ்ந்திருப்போம். அதே எங்கள் நோக்கம்.